ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் நாத்தனார் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சமைச்ச சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஓப்பனில் தாங்க பண்ணோம். மொட்டை மாடிக்கு போயிட்டு விறகு அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் தான் நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோ சிக்கன் கிரேவியோ செஞ்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க ஆல்ரெடி தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட போட்டுக்கிட்டாங்க. இது வந்து 1.5 kg சிக்கன். இருக்கேன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டாங்க. போட்டுட்டு சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து கரம் மசாலா, இது சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸோட பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டாங்க. மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எப்படி ரெடி ஆகிருக்கு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்காக தான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் கிரேவி எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே மாடியிலேயே உட்காந்து நாங்கள் டின்னரையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.